ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 10th ரிசல்ட் வந்துடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். என் பையன் வந்து ரொம்ப பயந்தான். ஆக்சுவலாக ரொம்ப பயந்தான். அவனுக்கு ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் இருக்கும் ஹேண்ட் ரைட்டிங்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் சூப்பராக படிப்பான். எங்களுக்கு மட்டும் நம்பிக்கை தாங்க, அவன் நல்லா படிப்பான்றதுனால அவன் செம்மையாக ஸ்கோர் பண்ணுவான்றது நம்பிக்கை தான். ஆனால் நிஜமாக அவங்க அக்காவை விட அதிகமாக எடுப்பான்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. அவன் ஹேண்ட் ரைட்டிங் வந்து அவங்க அக்காவுக்கு சூப்பராக இருக்கும். என்னோட பொண்ணுக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் பக்காவாக இருக்கும். இவனுக்கு வந்து ஆவரேஜாக தான் இருக்கும் ஹேண்ட் ரைட்டிங். அதனால் எல்லாருமே பயந்தோம் எப்படி எடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாக சொல்கிறாங்க, காலையிலேருந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கடவுளே ஹேண்ட் ரைட்டிங் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சேன். நிஜமா சொல்றாங்க, எல்லாமே 95 அபோனோட எனக்கு செம்மையா வேற லெவலுங்க. எனக்கு ஒரே ஹாப்பி தான் போங்க. அவங்க அக்காவை விட அதிகமாக எடுத்திருக்காங்க மார்க். நான் மார்க் எவ்வளோ மென்ஷன் பண்ணல, ஏன்னா பாப்பா பார்த்தீங்கன்னா 460க்கு மேலே தான் எடுத்தா. அவளை விட இவ அதிகமாக எடுத்திருக்காங்க. எங்களுக்கு ஒரே ஹாப்பி போங்க, செம்ம ஒரே ஹாப்பி. மிஸ்ஸுங்களாம் ஒரே பாராட்டுக்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம்? அவன் கஷ்டப்பட்டு படித்தான், டீச்சர்ஸ் நல்லா வந்து சொல்லி கொடுத்தாங்க. பொண்ணுக்கும் சரி பையனுக்கும் சரி வீட்டில் இருந்து டியூஷன் போகாம இந்த அளவுக்கு அவங்க எடுத்திருக்காங்கன்னா டீச்சர்ஸ் வந்து நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களும் அந்த அளவுக்கு நம்ம அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க. அதுக்கான பலனை நான் கண்ணெதிர நாங்கள் 2 பேரும் பார்க்குறோங்க. எங்கள் வீட்டில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறோம். எங்கள் வீட்டுக்கார நானும் எங்களுக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை, அவ்வளோ ஒரு ஹாப்பி எங்களுக்கு. அவங்க கஷ்டப்பட்டு படித்தாங்க, அதுக்கான பலனை கடவுள் கொடுத்துருக்கோம். எல்லாருமே நல்லா மார்க் எடுத்திருப்பீங்க. மார்க் எடுத்த எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.